இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டு ஜெயித்துட்டீங்களே. ஆஃப்டர் ஆல் அது சின்ன பையங்க இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டு சுத்திட்டு இருக்காங்களே நினைச்சேன். ஆனா எங்க ஆட்சியே இப்படி கவுத்து ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டீங்களேடான்னு நம்ம ஐயா ஸ்டாலின் அவர்கள் டென்ஷன்ல புலம்புறாரு. இனிமே நீங்க எல்லாருமே இந்த உளுந்தம்பருப்புகளாச்சு இந்த உடன்பருப்புகள் எல்லாம் இருக்கக்கூடாது, இந்த ஓபிஸ் எல்லாம் இருக்கக்கூடாது. எல்லாருமே ஜென்சி கிட்ஸா உருவெடுக்கணும், இல்லனா மாறியே ஆகணும். நம்ம கட்சிக்காரங்க எல்லாருமே இந்த கட்ட பஞ்சாயத்து பண்றதை விட்டுட்டு கட்சிக்காக ரீல்ஸ் போட ஆரம்பிக்கணும், வீடியோ போட ஆரம்பிக்கணும். கட்சியோட பேப்பர்ல இருக்கக்கூடிய கொள்கைகளை இப்பயாவது தூசி தட்டி கொஞ்சமாவது படிங்க, பேசுங்க. கூடவே உளுந்தம்பருப்புகள் நீங்க எல்லாரும் இந்த உடன்பருப்புகள் நீங்க எல்லாருமே டிஎம்கே வாரியர்ஸா நீங்க உருவெடுக்கணும், மாறணும்னு கட்சி தலைமையில இருந்து உத்தரவு விட்டுருக்காங்களாம். சோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா டிவி கேக்கு ஜால்ரா போடணும். கரெக்டா? அது மாதிரி எந்த ஜால்ராவும் கிடையாது. இது மாதிரி புது ஆட்சியாளர்களுக்கு அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுங்க, அவங்களுக்கான டைம் கொடுங்க, அவங்க தான் நிரூபிக்கட்டுமே அப்படின்னு தான் பண்றாங்கன்னு பார்ப்போம். மக்களுக்கான ஒவ்வொரு திட்டங்களா இப்பதான் புதுசா ஒவ்வொன்றா கொண்டு வராங்க. அதே மாதிரி பழைய ஆட்சியில லாபமே இல்லைன்னு மூடப்பட்ட பல அம்மா உணவகங்களை இப்பதான் புதுப்பிச்சு மக்களோட பசியை போக்குறதுக்காக நடைமுறைக்கு கொண்டு வராங்க. டாஸ்மாக் கடைகள்ல இன்னும் பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா 10 ரூபா வச்சு விற்கிறாங்களா, பிளாக்ல சரக்கு ஓட்டுறாங்களா, இன்னும் நடவடிக்கை எடுத்து கைதும் நேர்த்திக்கு பண்ணிருக்காங்க. அப்படி இல்லைன்னா சரக்கு வாங்கக்கூடிய நீங்க இன்னும் எக்ஸ்ட்ரா 10 ரூபா வாங்குறாங்கன்னா நீங்க ஆதாரத்துடன் வீடியோ போடுங்க, இல்ல எனக்கு அனுப்பிச்சு விடுங்க, இந்த நம்பருக்கும் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விடுங்க. நம்ம பேசினாதான் நம்மளுக்கான தீர்வு என்பதே நம்மளுக்கு கிடைக்கும். அதையும் தாண்டி நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து சட்டசபைக்கு அனுப்பப்பட்ட முக்காவாசி எம்எல்ஏஸும் ஃபர்ஸ்ட் டைம் பொலிட்டிஷியன்ஸ், அது முதல் தலைமுறை அரசியல்வாதிகள். ஏன் நம்ம தேர்ந்தெடுத்த விஜய் அவர்கள் கூட ஃபர்ஸ்ட் டைம் பொலிட்டிஷியன் தான். பெருவாரியா இருக்கக்கூடிய யாருமே திமுக அதிமுக மாதிரி பலம் தின்னு கொட்டப்பட்ட முன்னாள் அமைச்சர்களோ முன்னாள் எம்எல்ஏக்களோ இல்ல இன்னாள் எம்எல்ஏக்களோ கிடையாது பெருவாரியா. இதையும் தாண்டி பெருவாரியா தவறு நடக்கிற பட்சத்துல சுட்டி காட்டும், தொடர்ந்து பேசும். கொஞ்சம் பொறுமையா இருந்து தான் பார்ப்போமே. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். ஆனா நம்ம ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்ன மாதிரியே நம்ம எல்லாரும் இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போட்டோம்னா அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? குட்டி பசங்களை கூப்பிட்டு வச்சு சிஎம் ஆபீஸ்ல விளாக் போட்டுட்டு இருந்தாரு. அதை தாண்டி 1000 கோடி 2000 கோடின்னு ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெள்ளட்டும்னு யூடியூபை திறந்தாலே விளம்பரம். அதை தாண்டி பொது வழிகள்ல எந்த பாலத்தை பார்த்தாலும் விளம்பரம். விளம்பரங்களுக்கு நீங்க பண்ணாத செலவாயா? ஒட்டுமொத்த அந்த ஆட்சியையே விளம்பரத்துல தானே ஓட்டுனீங்க. இந்த விளம்பரங்கள் இந்த ரீல் எல்லாம் விட்டு தொலைங்க. நல்லாட்சியை மட்டும் நீங்க கொடுத்துருந்தீங்கன்னா மக்கள் கண்ணை மூடிட்டு மறுபடியும் உங்களை தான் தேர்ந்தெடுத்திருப்பாங்க. ஆனா ஐயா ஸ்டாலின் ஐயா நீங்க தான் கொடுக்கவே இல்லையே. அடிச்சது பூரம் கொள்ள 5 வருஷத்துல தமிழ்நாட்டு ஒட்டுமொத்தம் காலி பண்ணிட்டீங்க, தலைநுமர வச்சுட்டீங்க. எப்படி 5.5 லட்சம் ரூபாய் கடன்ல இருந்து 10 லட்சம் ரூபாய் கடனுக்கு வளர்த்து விட்டீங்க. சரி, ஏதோ ஒண்ணு நீங்க என்ன வேடம் போட்டாலும் சரி மக்கள் திருப்பி உங்களை நம்புறதா இல்ல. தொடர்ந்து பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம ஐயா ஸ்டாலின் அவர்கள் மற்றும் எதிர்கட்சியினருடைய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் தொடர்ந்து பதிலளிப்போம். நன்றி, வணக்கம்.